Our friends, time 1:31 PM. காலையிலேருந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கோசம் ரெடி ஆகினேன். நேற்று தினத்தில் ஒரு ஃபாரினருக்கு ஜொமேட்டோவில் டெலிவரி பண்ணேன். அவர் தானா ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு லாட்ஜில் இருந்தார். மேலே போய் ஒரு டெலிவரி கொடுக்கலான்னு போனால் செகண்ட் ஃப்ளோரில் கீழே வந்துட்டார். அப்புறம் அவர் டெலிவரி கொடுத்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு நேற்று ஹோலி கூட போனஸ் இன்சென்டிவ்னு சொல்லி ஒரு 100 ரூபா போட்டிருந்தாங்க ஹோலி. ஆனால் அது ப்ராசஸிங்கில் இருக்குது, காசு வருமானு தெரில. நேற்று தினத்துலேயும் டாப் 4ல் எனக்கு டியூட்டி தெரில. அதனால் ஜொமேட்டோவில் போய் எப்படியோ ஓட்டி ஓரளவுக்கு சம்பாரித்து, ஜொமேட்டோவில் ஓட்டும் போது கையில் காசு இருக்குது, நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும். ஏன்னா கஸ்டமர் கொடுக்குற காசை அவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு டியூட்டி கொடுப்பாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு டியூட்டி தரமாட்டாங்க. ஏன்னா நம்ம அவங்க காசை எடுத்துகிட்டு போயிடுவோமா, இல்லாட்டி அவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு காசு இல்லையா என்னன்றது தெரியல. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய காசை வந்து கஸ்டமரோட இதுலேருந்தே நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நேற்று எனக்கு டாப் 4ல் டியூட்டி போடாதனால வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் இல்லாதது தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ டியூ கட்டணும், கார் டியூ, பைக் டியூ இன்னும் 1 இயருக்கு இருக்குது. இந்த 1 இயர் டியூவை வந்து நான் இப்படி ஆச்சுன்னா கட்டி முடிக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த டிவைஸ், இந்த டெக்னாலஜிஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி நான் எனக்கு வந்து எந்த அவசியமே இல்லை. அதாவது காசை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா டியூ கரெக்டான நம்மளுக்கு டைமிங்கில் கொடுக்கலாம் பெனால்ட்டி. இப்போதைக்கு பெனால்ட்டியே வந்து 12,000 இருக்குது டாடா கேபிட்டலில். ஐசிஐசி கார் லோனில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. கிட்டத்தட்ட அது ஒரு 20,000 இருக்கும். அப்புறம் கார் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன், அதுக்கு ஒரு 30,000-40,000 இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, ஐசிஐசி கிரெடிட் கார்டுக்கு வந்து ஒரு 13,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். அது அந்த காசை இன்னும் ஒரு 12,000 ரூபா சேர்ந்துச்சுன்னா 25,000 ரூபா அது பே பண்ணிட்டோன்னா கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணலாம் திருப்பியும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை மத்தியில் கடவுள் என்னை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. தினமும் ஆகாரத்தை கொடுத்து, எனக்கு டியூக்கு பேமெண்ட் கொடுத்து, தினமும் எனக்கு ஆகாரத்தை கொடுத்து உயிர் வாழ வச்சிட்ருக்காரு. அது இல்லாமல் வேதத்தை படிக்கிறதுக்கும் கிருபை கொடுத்துருக்காரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிப்போம். நாளைக்கு தினம் சபர்டே, ஹோலியாக பரிசுத்தமாக உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் அதை தியானிக்கணும். அந்த தினத்தை ரெஸ்ட்டு வித் வேதவசனம் தியானிப்போம். நம்மளுடைய எல்லா டிவைசஸ், டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நாளை நம்ம வந்து பரிசுத்தமாக ஆயத்தப்படுத்தி நம்ம அதில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? எல்லாருமே அந்த நாளை வந்து ஓய்வு நாளாக பரிசுத்தமாக அதில் இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. ஏன் நீங்கள் இருக்கிற வீட்லேயே கூட நீங்கள் அதை பரிசுத்தமாக ஓலியாக ரெஸ்ட் எடுக்கணும். 6 நாளில் உலகத்தை படைச்சி 7ஆம் நாளில் கடவுளே ஓய்ந்திருந்தார். ஜீசஸ் கிரைஸ்டும் சொல்லுவார், ஒருத்தன் அந்த நாளில் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அது ஓய்வு நாள்னு சொல்லி அதை தவிர்க்காதீங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் தேர்ஃபார் பிரேயர் ஹே, யுவர் ஃபாதர் விச் ஆர்ட் இன் ஹெவன், ஹallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தே வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஹேண்ட் ஃபார் கிவ் யூஸ் யுவர் டெபிட்ஸ் ஆஸ் வி ஃபார் கிவ் யுவர் டெபிட்டர்ஸ். வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமனின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அண்ட் லீட் யூஸ் நாட் த டெம்டேஷன்ஸ் பட் டெலிவர் யூஸ் ஃப்ரம் the
and lead use not the temptations but deliver use from evil, for then is the kingdom and the power and the glory forever, amen. அதே மாதிரி நேற்று தினத்தில் வந்து லாங் லென்த்தி ட்ரைவ் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு அமெரிக்கா வீடியோஸை ஒன்று பார்த்தேன். சொகுசு கப்பல்ஸ்லாம் பார்த்தேன். அது உண்மையான்றதை போய் அந்த வெப்சைட்டில் போய் தட்டி செக் பண்ணி பார்த்தா அது உண்மை தான். அதை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஃப்யூச்சரில் போகலாம். அது எங்கேருந்துன்னா அமெரிக்கா டு அலாஸ்கா வரைக்கும், அதுவும் அமெரிக்கா தான். கனடாக்குள்ளே என்ட்ராகி போகுது அலாஸ்கா, வாஷிங்டன் டிசி உள்ள என்ட்ராகி அப்படி போகுது. அதை செக் பண்ணி அதை பார்த்தா லாங்கஸ்ட் ட்ரெயின், அது சொகுசாகவும் இருக்குது. அந்த ட்ரெயினில் கிட்டத்தட்ட 15 நாள் 16 நாள் வரைக்கும்லாம் லாங் ஜேர்னி போகிற மாதிரி அந்த ட்ரெயின்லேயே அந்தந்த இதில் இருந்து நம்ம போயிட்டு வர மாதிரி இறங்கி நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி ட்ரெயினில் வந்து ஜேர்னி பண்ணிவிட்டு போயினே இருக்க மாதிரி கண்டினியூவாக அதை பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய அதிகாரம் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 4th சாப்டர் 1 முதல் 1ஆம் வசனம் முதல் 43 வரை. இது நம்ம படிக்கணுமான்றத, இந்த அதிகாரத்தை படிக்கணுமான்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி படிச்சிருந்தேன்னா அதுக்குத்தான். ஓகே, ஆமாம் கரெக்டு தான். நம்ம படிக்க வேண்டிய அதிகாரம் அதே தான், படிச்சிருவோம். யூதா, கடவுள் யூதாவை பற்றி போட்டிருப்பார். யூதியாவின் குமாரர் பரபாஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சாபேல் என்பவர்கள். த சன்ஸ் ஆஃப் த ஜோடா, பரபாஸ், இஸ்ரீன் அண்ட் கர்மை அண்ட் இழு அண்ட் ஷோபல். வசனம் 2, சேபோலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயை லாகாதையும் பெற்றான். சேராத்தியாரின் வம்சங்கள் இவைகளே. And Reza, the sons of the Seba, begotten Jetha. The Jetha begotten Amani and Leda. Those are these families of these Jeretiels. வசனம் 3, ஏதேம் என்னும் மூப்பன் சந்ததியார்கள் இஸ்ரேல், ஈஸ்மா, இத்மாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பெயர் இத்தேலி, பெனி. And these were these fathers of the Etim, Jeril, of the Isma, and the Isdebas. And these names of their sisters was an Esbeleni. வசனம் 4, கோதேருக்கும் மூப்பனான போனுவேல், உஷ்வாவுக்கும் மூப்பனான சேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லகேமுக்கு மூப்பனான இப்ராசாவுக்கும் முதற் பிறந்த ஊரின் குமாரர். And the Pono, the fathers of the Geder, and Ezra, the fathers of the Uzzah. Those are the sons of the Er, these firstborn of the Ephratah, the fathers of the Bethlehem. வசனம் 5, பெத் கோவாவுக்கும் மூப்பனான அசூருக்கும் நாராள் என்னும் 2 பெண் ஜாதிகள் இருந்தார்கள். And the Azur, these fathers of the Toko,
Hadan two wives. Here Hadan Neera. வசனம் 6. நாராள் அவனுக்கு சகுமையும் இப்ரோரையும் தெமோனியரையும் அகஸ்தேரியும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே: and Nara bare him and Hinudima, and Ilpers and Timani, and his sister Ri. Those were and the sons of Nara. அசனமேலு ஏலாளின் குமாரர்கள் சேராத், அத்சேகார், எத்தான் என்பவர்கள். And the sons of the Hela were Zerah, and Azara, and Edan. வசனம் 8. கோசஸ் என்பவர்கள் அனுபவையும் சேபாகையும் அருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். And Cos begat Hanob and Asboth, and these families of the Aurora, sons of the Arum. வசனம் 9. யோபோஸ் தன் சகோதரர்களை பகிரும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடனே அவனை பெற்றான் என்று சொல்லி அவனுக்கு யோபஸ் என்று பெயரிட்டாள். And யோபஸ் was and more and honorable than his and brethren, and his mother's called and his name's Zebor, saying, because I bring him in this sorrow. வசனம் 10. யோபஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கும் இதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். And Zebor called and this God of Israel, saying, Oh, that thou and wouldest bless me indeed, and acknowledge me and cost and this host. Then he hands and mighty be with me, and that thou and wouldest keep my from evil, that is my not grow me, and good and granted him that which he request. வசனம் 11. சுகாவின் சகோதரனாகிய கோலுப் கெமீரி பெற்றான். அவன் எஸ்தோனின் தகப்பன். And Kolub, this brethren of the begat Mir, which was and these fathers of the Estian. வசனம் 12. எஸ்தேனின் பெத்ராவையும் பாசாவகையும் இர்நாகீஷின் தகப்பனாகிய தேகினகையும் பெற்றான். இவர்கள் ரோகோவு மனுஷர்கள். And Eston begat Bitrava and Pisha. Those are these men have rich her. வசனம் 13. கோனோசிகின் குமாரர்கள் ஒத்சேனியல், சேராயா என்பவர்கள். ஒத்சேகின் குமாரர்கள் ஒருவன் அத்தாத். And the sons of the Konosa, Otani, and Sordan, the sons of Otani, Atatta. வசனம் 14. மெதேயானிதாய் உபேரியாவை பெற்றான். சேரியா கர்சீமின் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாப்பை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாய் இருந்தார்கள். And Menadia begat Brata, and Sarah begat Job, and his fathers of the world earth. Job, Crusam, for these were and Crusman. வசனம் 15. இப்பாமின் குமாரனாகிய காலையின் குமார்கள் ஏலா, நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கோனேஸ். And the sons of the Kalab, the sons of the Zebulun, Lea, and Noam, and the sons of the Ela, even Kansa. வசனம் 16. ஹெகேலேலின் குமாரர்கள் சிப்பா, திரியா, அசேரியாள். And the sons of the Zelil,
Zelili, Zippa and Zippa, Teria and Azriel. வசனம் 17. இஸ்ரவேலின் குமாரர்கள் எய்தேயர், மூத்தி, மோதிரத், இப்ரேர், யாழேன், மதுரேத்தின் பெண்ஜாதி மரியமையும் சமயவியும் எஸ்தோபாவே ஊருக்கும் மூப்பனான இஸ்ரவேலையும் பெற்றான். And the sons of the Azara were and Zitzer and the Merari and Ipar and Jola and C and Biran, Miriam and Simini and the Isboa, these and fathers of the Estomoa. வசனம் 18. அவன் பெண் ஜாதியாகிய எகுதியாள் கோதிரியின் தகப்பனாகிய யாரோதையும் செக்கோவின் தகப்பனாகிய யோரவையும் சோனோகோவின் தகப்பனாகிய எக்கோபியாவையும் பெற்றாள். எமோரோத் விவாகம் பண்ணின பர்னோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர்கள் இவர்களே. And his wife of Judy, these fathers of the Geder and Jeber, these fathers of the Sasko and Zesketel, these fathers of the Zona and daughters of the Pero, which and Murray Doko. ஆசனம் 19. நகோமின் சகோதரனாகிய உதயாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர்கள் கர்மீனியா, அபிகேயாலும் மதத்தியானாகிய எஸ்தோமாவும். And the sons of his boyfriend Oda, the sister of Hagam, the fathers of the Kola, this Karamita and Estromia, this Masritia. வசனம் 20. ஷஷ்மினியின் குமாரர்கள் அமன், ரீனனா, பின் கானான், தீலேன் என்பவர்கள். இஷியின் குமாரர்கள் சேகோதோ, பெண் சேகோதுமே. And the sons of the Sima were and Hamor and the Rige and Ben Hanana and Tilana, and the sons of the Isus were and Sagot and Ben Sagot. வசனம் 21. யூதேயாவின் குமாரனாகிய சேலாக்கின் புத்திரர்கள் லெக்சோர் மூப்பனான ஏரோம், மரோசோர் மூப்பனான லாதார்கோம், மில்தியாள் புடவை நெய்த அஸ்ரவ வீட்டு வம்சங்களும். புடவை, இதில் புடவை நெய்தவங்களும் பற்றி போட்டிருக்காங்க. யோதா புடவையை பற்றி கூட போட்டிருக்காங்கப்பா, எவ்வளோ பெரிய விஷயம். The sons of the Selah, the sons of the Judah were these fathers of the lunch and leaded these and fathers of the Mezerah, and the Femilians have this house of them that and Roger Femin lane have this house of the Azavi. Wargot Femi Lani. வசனம் 22. யோகேமின் கோசாவின் மனுஷரும் மோவாப்பியரையும் ஆண்ட யோவாஸ் சஸ்ராப் என்பவர்களும் யுசுலி கோமோமே. இவைகள் பூர்வகாலத்தின் செய்திகள். And Jugolim and then mans of the Jigab and the Joza and the Sipra, who only this demand in Moab and Jezebel, and these are these uncanny things. வசனம் 23. இவர்கள் குயவராயிருந்து நெய்த்தாய்மையிலே குதிரவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். And these were this better and those that is a devil among these planets, and Edogodzers the hand were devil with his kings for this work. வசனம் 24.
சிமியனின் குமாரர்கள் நோமுவேல், யமின், யார், சேரா, சவுல் என்பவர்கள். The sons of Simeon were Nomuel and Jamin, Zerubbabel and Zerah and Saul. வசனம் 25. இவன் குமாரர்கள் சல்லூம், இவன் குமாரர்கள் மிப்சாம், இவன் குமாரர்கள் மிஸ்மா. சலூம் his son and இம்ஸ்மா his sons and மிஸ்மாம் son. வசனம் 26. மிஸ்மாவின் குமாரர்கள் ஒருவன் அமுவேல், இவன் குமாரனின் சக்கூர், இவன் குமாரன் சிமி. And the sons of Misma, the Hamol, the sons of the Askar, his sons and Simi, the sons. வசனம் 27. சிமிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சங்கள் எல்லாம் யூதேயாவினுடைய புத்திரர்கள் போல பெருகினதும் இல்லை. And Simi had 16 sons and 6 daughters, but his and brethren had not and many children. And nature did in all their family multiply like to these children of the Judah. வசனம் 28. என்ன சொல்கிறாரு? யூத வம்சம் போல் பெருகலை. ஏன்னா யூத வம்சம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடவுளே அந்த இயேசு கிறிஸ்துவே அது வழியாக தான் வந்திருக்கார். வசனம் 28. அவர்கள் எப்ரேர் செபிவிலும் மிலேஸ்தாவிலும் அத்சோருவிலும் and they devour and the Bersaba and the Medola and the Azrazola. வசனம் 29. பிலிவிலும் எத்திமிலும் தொலைவிலும் and that Bililia and Emeza and the told. வசனம் 30. பெத்துவேலும் ஓர்மேவிலும் சிக்லாலும் and the Betul and Ormo and the Ziglal. 31. பெத்து மோர்கோபோதிலும் அத்சூர் மியாலும் பெத் பீரிலும் சரியமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாய் இருக்கும் மட்டும் இவைகளே அவர்கள் பட்டணங்களாய் இருந்தது. And that and Bethmogobar and Azurmis and the Bet-Berimi and this Samarim, these were their cities unto this reign of the David. வசனம் 32. அவர்களுடைய பொட்டைகள் எத்தாம், ஆயின், ரிகிமேன், கோதேன், ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். And the village were the Netaim and He and Roman and Turchan and Azan in 5 cities. வசனம் 33. அந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லை பொட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்சம் அட்டவணைகளே இவைகளே. And all their village and that were in round about some cities unto the ball, those were and there is Hebedians and there is Gun Ligili Genguligli. வசனம் 34. மெசோபாவும் யாபோலோகும் அத்செமியாவின் குமாரன் யோசியாவும் and மெசோபாப் and Azumo and Yoza, the sons of Amizia. வசனம் 35. யோவேலும் அசிவேலின் மகன் செருவிக்கும் பிறந்த யோகா பீஸ்யாவின் குமாரன் யூகுவும் and Joel and the Jog, the sons of the Jozube, the sons of the Serah, the sons of the Azar. வசனம் 36. எலியானாவும் யாக்கோபோவும் யோதோசேயோவும் அசையாவும் அதிலும்
எசிலோபென்சியாவும் and Erythrea and Zygorbia and the Ezoia and Azinia and the Idol and Zimmel and the Penisia. அசன் 37 சேமையா பெற்ற சிமேரியின் மகன் யோதியாவுக்கும் பிறந்த அல்லலுலின் புத்திரனாகிய சிப்பிவின் குமாரன் சீவியாவும் என்று. And Azina, the sons of the Sipinia, the sons of the Alulan, the sons of the Zurina, the sons of the Simiri, the sons of the Simenia. அசன் 38 போர் பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களின் பிரபுக்களாய் இருந்தார்கள். அவர்கள் பிதாக்களின் வீட்டார்கள் ஏராளமாய் பரம்பினார்கள். This maintaining it by these their mans were as prince in this their families, and this house of these their fathers increased greatly. அசன் 39 தங்கள் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கும் தோரோரின் எல்லைகளாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய். And they went unto this entrance of the Goda, even unto this east side of the valley, to this peak, seek pasture for their and for sex. 40 நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள வஸ்திரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலேயே காமின் சந்ததியார்கள் அங்கே குடியிருந்தார்கள். And they and found and that and pasture and good and to the land was and wide and acute and the passable for they of the ham had and dwell there of this world. வசனம் 41 பேர் ரேபாய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூட்டங்களையும் தாவரங்களையும் அழித்து இந்த நாள் இருக்குவது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளும் மேய்ச்சலில் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்தில் குடியேறினார்கள். And these are writings by the name common issue these days of the Zedekiah, kings of the Judah, and the smote in their east tents, and these Abinadians that were then found and there, and they destroyed them and utterly. And to this day, and they were in their own rooms, and because there was an pasture there for and their flocks. வசனம் 42 சிமியனின் புத்திரனாகிய இவர்களின் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரர்களாகிய ஷிஷின் குமாரனான பில்சியாவும் நெகசியாவும் ருப்பாவும் உசியாவும் சேரும் மலை தேசத்திற்கு போய். And the sum of these even of the sons of the Simeon 500 men went to the mount of Sia, having for there and the captains of the Palestia, the Neoria and Roboria and Uzzah, the sons of the Izar. வசனம் 43 அமலேக்கியர்களில் தப்பி மீதியாய் இருந்தவர்கள் மடங்கடித்து இந்த நாள் வரைக்கும் இருக்கும்படி அங்கே குடியேறினார்கள். And they saw and this rest of these Amalekians, and there was an escaped Adam dwelt in there unto this day. Hi friends, டாடா கேபிட்டல்லேருந்து ஆள் வந்துட்டு போயிட்டாங்க. டியூ கெட்டலையா நீங்கள் ஒரு டியூ பெண்டிங்கில் இருக்கே அப்படின்னு. கட்டிடுவோம் இந்த மாதத்துக்குள்ளே அப்படின்னு எங்கள் அப்பாட்ட. கார் டியூவும் பைக் டியூவும் ஒரு டியூ பெண்டிங்கில் இருக்குது. பெனால்ட்டி அதிகமாகவே பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் டியூ முடிக்கும் போது தான் கட்ட முடியும். டியூ இந்த மாதத்துக்குள்ளே ட்ரை பண்ணி கட்டுறேன். டாப் 4ல் டியூட்டி போட மாட்டுறாங்க. டெக்னாலஜி லீகலி நான் வந்து டியூ கட்டக்கூடாதுன்னா திங்க் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி எனக்கு டியூட்டி கொடுக்கக்கூடாதுன்றதை திங்க் பண்ணியிருக்காங்களா தெரில. ஆனால் எது அவங்க திங்க் பண்ணியிருந்தாலும் இந்த டியூவை கட்டி முடிக்கிறது கடவுள் எனக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் செய்து முடிக்க நான்
ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்க கிருபை கொடுப்பார், நடத்துவார், வழி நடத்துவார். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அதிகாரம் 1 Chronicles 5th சாப்டர் படிக்க போகிறோம். இதில் யாரை பற்றி போட்டிருக்கோன்னா ரூபனை பற்றி போட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிப்போம்.